பேசுறேன். பட் நான் லிசன் பண்றேன்னா பல விஷயத்த நான் ஃபீல் பண்ணிட்டே தான் அணுகிறேன். நான் திங்க் பண்றேன்னா அப்படிங்கிறதுதான் ஹையர் ஆர்டர் லிவிங். சோ எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க சொல்வீங்க, பல விஷயத்த நான் பாக்குறேன் மேம், ஆனா அது அப்சர்வேஷனா மாற மாட்டேங்குது, வெறும் சீனியா தான் நான் நின்றுட்டு இருக்கு. நான் பல விஷயத்த கேட்கிறேன் மேம், வேற எங்கேயாவது கூட போக வேண்டாம், வீட்டிலேயே அம்மா அப்பா படுற கஷ்டத்தை கண்ணால பாத்துட்டு இருக்க பிள்ளைங்க அத வந்து ஒரு அப்சர்வேஷனா மாத்தாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சோ வாட், அப்பா கஷ்டப்படுறாங்க, சோ நல்லா படிக்கிறானா, இந்த பசங்க எல்லாம் நேரத்தோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க, சோ வாட், எல்லாத்தையும் மேலோட்டமா ஷாலோவா பாத்துட்டு இருக்காங்களே தவிர ஆழமா போறவனுக்கு தான் கடல்லையே கூட முத்து கிடைக்குது. சோ வாழ்க்கைய மேலோட்டமா 80 வயசுல 70 வயசுல 60 வயசுல கூட அந்த வாழ்க்கையுடைய அந்த அழக அந்த அருமையை உணராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இன்னைக்கு என்னைய நான் அறிமுகம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு வேக்கப் கால் கொடுக்க ஆசைப்படுறேன். நீ வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாய், ஆனால் அப்சர்வேஷனே இல்லாம உன் மைண்ட் அப்ளை பண்ணாமலே நீ டெய்லி பார்த்துட்டு இருக்க காரியங்கள் என்ன? நீ கேட்கிற திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்க சொல்லுவோம், இது கிளாஸ் ரூம், இது ஒரு பவித்திரமான இடம், நீ கோயிலுக்கு போனா எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு லேட்டா வந்து சேர்றவனுக்கு கடவுள் பார்த்துட்டு தானேங்க இருக்காங்க, எப்படிங்க ஒரு 2 பேருக்கும் ஒரே ரிசல்ட் கிடைக்கும்? நான் ஜென்ரலாவே நான் வந்து ஃபர்ஸ்ட்ல உட்கார்றவங்க ரொம்ப ஸ்பெஷலா நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்க கடைசியா உட்கார்ந்து கொஞ்சம் சில் அவுட் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க விட இந்த முன்னாடி இருக்கிறவன் அந்த லிசனிங், அப்சர்வேஷன், திங்கிங்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு தெரியும், ஆனா அதை நான் செய்ய விரும்புறேன் அப்படிங்கிறவங்க எப்பவுமே எல்லா இடத்துலயுமே ஃபர்ஸ்ட் 2 சீட்டை எடுக்கலாம். நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் அப்சர்வ் பண்ணி பாருங்க. நீங்க எந்த செஷனுக்கு போனாலும் பசங்க they don't prefer taking the first 2 seats. just observe பண்ணி பாருங்க. 3ஆவது 4ஆவது போறாங்க, கடைசியா போய் உட்கார்றாங்க தவிர ஃபர்ஸ்ட் சீட் எடுக்கணும், செகண்ட் சீட் எடுக்கணும், நான் கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு செஷனை அட்டென்ட் பண்ற வாலிப பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ், லேர்னர்ஸ் ரொம்ப 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 கம்மி. இனிமேல நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களை சுற்றி உள்ள விஷயங்களை, உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை, எனக்கு உன்னை பார்த்த கோபம் வருது, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்கு, எனக்கு உன்னை பார்த்தா பிடிக்கலன்னா கூட அந்த அவேர்னஸ் எனக்குள்ள வரணும். நான் இந்த நேரத்துல இப்படி திங்க் பண்றேன், நான் இப்படி ஃபீல் பண்றேன். இதுக்கு பேரு மெட்டா காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னிஷன்னா அறிவு. ஆனா என்னுடைய அறிவையும் என்னுடைய புரிதலையும் என்னுடைய உணர்வையும் என்னுடைய நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன், நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் என்னைக்கு ஏற்படுமோ அன்னைக்குதான் இந்த வாழ்க்கையில நிச்சயமாவே வெற்றி அடைஞ்சவங்களா மாற முடியும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை புரியாமல் நீ வாழலாம். நான் என்னுடைய எண்ணம், நான் என்னுடைய மனம் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஆழமா சொல்லி கொடுக்கறதுதான் NLP கோர்ஸ். சோ NLP ட்ரெயினரா நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்துன்னு சொன்னாலே கண்ணு, மூக்கு, வாய், காலு, கை, அதுதான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் தாண்டி போனா உள்ள இருக்கிற ஆர்கன்ஸை பத்தி யோசிக்கலாம். ஓகேயா? லிவர், கால் பிளாடர், ஸ்பிளீன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஓகே, ஹார்ட், லங்ஸ் நீங்க பேசலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சோல் இருக்கு, ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த சோலையும் ஸ்பிரிட்டையும் வைக்கிறதுக்கு தான் இந்த பாடியே கொடுக்கப்பட்டது. சோ நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி இந்த நினைக்கிற பாடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ள இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் தான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வலுப்புக்கு அடைக்கப்பட்ட காத்து மாதிரி இதுக்குள்ள இருக்கிற உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? டெட் பாடி, கரெக்டா? அந்த பாடி எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்க? அம்மா அப்பாவாவே இருந்தாலும் அந்த பாடியை நமக்கு எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்க? அவ்வளவுதான். சோ அந்த சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லி அந்த NLP சொல்லி கொடுக்குது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு 3 லேயர்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். எத்தனை பேருக்கு இது தெரியும்?
Okay, happy to know at least a few of you know it. திரும்பியும் கேட்கறதுல தப்பு இல்ல. அப்பதான் அது உங்களுடைய ஆள் மனசுக்குள்ள போகுது. சோ கான்சியஸ் மைண்ட்ங்கிறது இந்த பெண்ணை இங்க வைங்க, அந்த பெண்ணை எடுத்து எந்திரிங்க. இது எல்லாமே கான்சியஸா இவர் கையில தேங்க்யூ சோ மச். இவர் கையில கண்ட்ரோல் இருக்கு. ஓகேயா? நான் வந்து எந்திரிங்கன்னு சொன்னாலும் இவர் எந்திரிக்காம இருக்கலாம். பெண்ணை வைங்கன்னு சொன்னாலும் he can choose. Okay, that is called conscious mind. மேம் சொல்ற செஷனை லிசன் பண்ணணுமா, ஹியர் பண்ணணுமா, இங்க நடக்கிற விஷயத்துல சீ பண்ணணுமா, அப்சர்வ் பண்ணணுமா? ஓகேயா? மேம் திட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. ஃபீல் பண்ணணுமா, திங்க் பண்ணணுமா? ஓகேயா? புரியுதா? சோ இது எல்லாமே உங்க கான்சியஸ் மைண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. சரியா? ஆனா உங்க கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்கள் இருக்கு. ஓகேயா? அதெல்லாம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு பாத்திரம் மாதிரி அதுல இருந்துதான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க. நல்லதோ கெட்டதோ இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருத்துறது ரொம்ப கஷ்டம். இப்ப இவங்க லேட்டா வந்தாங்கல்ல, இவங்களுக்கு லேட்டா வந்தா தப்பு இல்ல அப்படிங்கிறது சப்கான்சியஸ் மைண்ட் சீட்டு போட்டு உட்கார்ந்துருக்கு. சரியா? இந்த மாதிரி வெளியில அனுப்பப்படுகிற 2-3 சந்தர்ப்பங்கள் நடக்கும் போதுதான் அவங்களுக்கு வெறும் சீயிங் இருக்குல்ல, கொஞ்சம் அப்சர்வேஷன் புஷ் ஆகும். வெறும் ஹியரிங் வந்து லிசனிங் குள்ள புஷ் ஆகும். ஓகே, ஒரு சிலருக்கு வந்து சொல்லுவேன், நான் நினைப்பேன் இந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசுறோம், ஏற்கனவே டோர் கொஞ்சம் திறந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உள்ள போயிடுவேன். அவங்களோட மனசு சொல்லுவேன். ஓகேயா? லைட்டா பூட்டி சாவி கூட்டி வச்சா. சோ கான்சியஸ் மைண்ட், பெண்ணை வைக்கிறேன், வைக்கல, தண்ணி குடிக்கிறேன், குடிக்கல, நிக்கிறேன், நடக்கிறேன், கான்சியஸ் மைண்ட். திரும்ப 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 ஒரு காரியத்தை நான் செஞ்சு என்னோட கேரக்டராவை மாத்தி வச்சிருக்கேன்ல. தாட்ஸ் பிகம் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் பிகம் ஆக்ஷன், ஆக்ஷன் பிகம்ஸ் ஹேபிட், habit becomes character, character becomes destiny. திரும்ப சொல்லட்டுமா? Thoughts become words, words become action, action becomes habit, habit becomes character, and character becomes destiny. இந்த மாதிரி ஒரு சிலருக்கு டெஸ்டினி ஆயிடுச்சு. எதெல்லாம் டெஸ்டினி ஆயிடுச்சு? லேட்டா வந்தா தப்பு இல்ல, வராமலே இருந்தாலும் தப்பு இல்ல, ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்காராம பின்னாடி பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு நைஸா மொபைல் நோண்டினாலும் தப்பு இல்ல, யார்கிட்டயும் போக தப்பு இல்ல. ஓகேயா? தப்பான விஷயங்கள மொபைல்ல பார்த்தா தப்பே இல்ல. அழகா படிச்சிருக்கான், பாக்குறேன், எனக்கு வந்துச்சு பாக்குறேன். ஆனா உனக்கு தெரியுமா, நீ பாக்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சீட்டு போட்டு உன்னோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அப்படியே உட்காருது. அது அப்படின்னா நாளைக்கு பின்னாடி பெத்த தாயவோ கூட பிறந்த சகோதரியோ அருமையான ஃப்ரெண்டையோ கூட நீ பார்க்கும்போது நீ பார்த்து பார்த்து கடைபிடிச்சு வச்சிருக்க பத்தியா உன் ஆத்மா, அதுல இருந்து அவங்கள கூட உன்னால பரிசுத்தமா பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமா? சோ உன்னை பத்தி உனக்கு தெரியுமா?